நம்ம எதை பற்றி பார்க்கணும், உங்கள் பெட்ரூமில் எப்படி இன்டீரியர் டிசைன் அப்டேட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் தரேன். இந்த மாதிரி நீங்கள் இன்டீரியர் பிளான் பண்ணும்போது உங்கள் பெட்ரூம் வந்து நல்லாவே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பார்க்க போகிறோம். ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூமை பொறுத்தவரைக்கும் பிளெயின் ஃபால் சீலிங்காகவும் நீங்கள் கோலைட் மட்டும் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூலஸ்டான ஒரு சீலிங் கிடைக்கும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப். இப்போ பெட்ரூம் வந்து நம்ம சின்னதாக இருந்தால் ஒரு 6x7 ஸ்லைடிங் வார்ட்ரோப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து பெட்ரூம் பிளேஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னா நம்ம இன்ச்சர் வார்ட்ரோப் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் 6x7 வார்ட்ரோப்ஸ் போகும்போது உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் யூஸ்க்கு வார்ட்ரோப்பும் நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியாவும் சேவ் ஆகும். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு. நம்ம பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக பெட்ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பிளான் பண்ணணும். உங்கள் பெட்ரூம் சைஸ் ஒரு 10x10னா நீங்கள் குயின்க்கு போகிறதே பெஸ்ட்டு. 10x10க்கு மேலே இருந்துச்சுன்னா பெட்ரூம் சைஸு நம்ம கிங் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டீ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமைஸ் டிசைன் சூஸ் பண்ணிங்கனாலே பெட்ரூம் நல்லாயிருக்கும். ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காட்டோட பிளான் பண்ணும்போது நீங்கள் பேக் ரெஸ்ட்டும் சேர்த்து பிளான் பண்ணி